ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் காத்திருந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலம் இந்த குரு பயிற்சி காலங்க. உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்திலிருந்து முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. உண்மையுமே இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது ரிஷபராசி அன்பர்களுக்கு. 3ஆம் இடம் அப்படின்னாவே இவ்வளோ நாள் ரிஷபராசி அன்பர்கள் பயந்து ஒரு இடத்துல தவறுன்னு நினைக்கிற இடத்துல கூட அந்த இடத்துல அவங்களோட சுதந்திரமாக இங்கே தவறு நடக்குது, இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பயந்த சுபாவமாக இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பயந்த சுபாவம் மாறி இதுதான் தப்பு, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்காக உங்களை உங்களுடைய சுதந்திரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாங்க. வேலையில் இருக்கிறவங்களும் சரி, சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி, படிக்கிறவங்களும் சரி, ஏதோ ஒன்று போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருந்த நபர்கள் புதிய புதிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. முக்கியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 23 வயசுக்குள்ளே இருக்கிற நபர்கள் அதிகமாகவே தங்களுடைய திறமையை வெளிக்காட்டணும். வேலை மூலிமா, கல்வி மூலிமா, தனித்திறமை மூலிமா, அது ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை மியூசிக், எது வேணாலும் இருக்கலாங்க, அது பேச்சு, எது வேணாலும் இருக்கலாம். தங்களோட தனித்திறமையை வெளிக்காட்டணும், எப்படியாவது நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு அவங்களே மோட்டிவேஷன் கொடுத்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டைமிங்னு சொல்லலாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த டைம் குரு பயிற்சியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் நின்று குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறாருங்க. முக்கியமான இடங்கள் 7, 9, 11 அப்படின்னா முக்கியமான ஸ்தானங்கள். இதை பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் நம்ம சொல்ல முடியுங்க. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்குங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும், இப்போ ஒரு யூடியூப், ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, அடுத்து ஒரு ஜோதிடர்களாக இருக்காங்க, மீடியாவில் இருக்காங்க, இல்லை ஒரு அரசியலில் இருக்காங்க, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொடர்பு தான். அப்போது சமுதாய ரீதியான மக்கள் தொடர்பான நட்பெயர், புகழ் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே கிடைக்குங்க. பெண்கள் சார்ந்து யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் டீலிங்கில் நாங்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிகிட்ருக்குறோம், அது ஆண்கள் ஆகட்டும், நாங்கள் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நிறையா விதத்தில் மனக்குழப்பம், அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகிறது, விலகி போகிறது, இந்த மாதிரி ஒரு கட்டங்கள்லாம் கடந்து வந்திருப்பாங்க ரிஷபராசி என்பர்கள். ஆனால் இந்த டைமிங்கில் புரிதல்கள் அதிகமாக இருக்குங்க. தன் கூட இருக்கிற நபர்களாக இருக்கட்டும், தன் கூட வேலை செய்கிற நபர்களாக இருக்கட்டும், இல்லை தங்களிடம் பணியாட்களாக பணிபுரிகின்ற ஆட்களாக இருக்கட்டும், அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு நல்ல ஒரு சூழலில் கொண்டுட்டு போகக்கூடிய நிலை ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் குடும்பத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஃபேமிலி போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, வேறு வழியே இல்லை, குழந்தைகளுக்காக ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்குறோம், அது ஃபினான்ஷியலாகவும் ப்ராப்ளமாக இருக்குது, எங்களுக்கு தேவையான ஒரு டைமிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அன்பு கிடைக்க மாட்டேங்குது, மற்றவங்கனால அதிகமாக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்களுக்கு எல்லாமே நல்ல ஒற்றுமை, உங்களுக்கான தனிமை, உங்களுக்கான ஒரு பாசம், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவரும் கொடுக்கக்கூடிய நிலையில் மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நிலையாக ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுங்க. பண விஷயத்தில் ரொம்ப தட்டுப்பாடாக இருந்துச்சு மேம், அதாவது நல்ல லாபம் வருது, நல்ல ஒரு நிலையில் இருக்குது, தொழிலும் நல்லா போயிட்டுருக்கு, ஆனால் நிறைய ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு, ஆனால் இன்கம் வர்றதில் மட்டும் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஜாபில் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு 2-3 மாதம் சேல்ரி கூட வரல மேடம், இந்த மாதிரியெல்லாம் பெண்டிங் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கூட நிறையா நபர்கள் போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புங்களை ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, யூடியூப், ஃபேஸ்புக், அதை இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு
நல்ல ஒரு இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. அது மூலிமா நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. நல்ல ஒரு சூழலில் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஆன்லைன் சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான். நல்ல ஒரு திருப்பி வந்து நிறைய ஆர்டர் கிடைக்கிறதோ, அது முக்கியமாக வெளி மாநிலம், வெளிநாடு இங்கெல்லாம் வந்து ஒரு நிறைய ஆர்டர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய நபர்களுக்கு வந்து வேலை பயந்துட்டு இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு வந்து வேலை போயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்திருக்கும். ஆனால் வேலை கன்ஃபார்ம் ஆகிடும், நம்ம வந்து இனி வேலை விட்டு வெளியில் போகமாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துருங்க. இந்த குரு பயிற்சியில் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, தொழில் ரீதியாக அல்லது உத்தியோகம் ரீதியாக அனுபவம் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியுமே வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நான் பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பொறுப்பேற்றுக்கிட்டு ரொம்ப அவதிப்பட்டுறாதீங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களும் சரி, அனுபவம் இல்லாமல் அதிக முதலீடு போட்டு கஷ்டப்பட்டுறாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசில் அதிகமாக நிறைய எண்ணங்களையும் நிறைய வஞ்சங்களையும் வந்து சேர்த்திக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தொந்தரவே மனம்தான். மன ரீதியான சில பாதிப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அது அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்துரும். அதனால் மனதில் உங்களுடைய நெகட்டிவை சேர்க்காதீங்க. ரிஷபராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சியில் நல்ல ஒரு நிலைக்கு, உங்களுடைய தடைகளெல்லாம் அகன்று நல்ல ஒரு நிலைக்கு வளர்ச்சி பெறணும். அப்படி படிக்கும் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுத்தாலே போதும். அது குரு பகவானுக்கே செய்யக்கூடிய பிராப்தமாக போய் சேரும். அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அவருக்கு சாற்றி வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய நிலை நல்ல ஒரு மேன்மை அடையுங்க.